நீங்க கிளவுஸ்ல இருந்து எடுத்து கொடுத்த கைரேகையை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிருக்கேன். இந்த கைரேகை போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸோட கைரேகையோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா குற்றவாளியோட உருவம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கிளீனா தெரியும். Go ahead. தீரன், நமக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. இவனை தூக்குமேடைக்கு அனுப்புறது என் பொறுப்பு. உங்க பார்வையே சொல்லுது அவனை பழி வாங்கணும்னு. டிஜிபி சொன்னதை ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. இங்கேதான் நம்ம வேறுபடுறோம். அவனை கொல்றதுதான் என்னுடைய நோக்கம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்ல மீறி போக பாக்குறீங்க. அப்போ நீங்க இது வரைக்கும் என்ன செய்ய சொன்ன கொலைகள் எல்லாம் உங்களுக்கு தப்பாவே படல இல்ல? அப்படின்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் மிஸ்டர் தீரன். இப்பவே அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணுங்க. Then arrest me, God damn it! Go. Yes, வரேன். ஹலோ. நான் ரங்கராம் பேசுறேன். எம்சி பேங்க் கொள்ள கேஸ்ல நீங்க தூக்கி எறிஞ்ச கிளவுஸ் வச்சு உங்க கைரேகையை பதிவு செஞ்சுட்டாங்க. கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரும் போல இருக்கு. அரெஸ்ட் வாரண்ட்டை ஏசில தான் ரெடி பண்ணிட்டாங்க. எந்த நேரம் ரேடிங் பார்ட்டி அங்க வரலாம். நானும் அவங்களோட வருவேன். ஹலோ ஹலோ சார், அந்த ரூம்ல யாருமே இல்ல சார். போய் அந்த பக்கம். ஓகே சார். பயந்துட்டேன் சார், அங்க யாரும் இல்ல. எந்த பக்கமாவது போயா. மேடம், யாருமே இல்ல. Damn it. நான் தான்யா. அங்க என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. நிலைமை நான் வரலாமா வேண்டாமா? யோகராஜ், உங்களை போலீஸ் தொலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ஊரு பூரா அவங்க போஸ்ட் ஒட்டிருக்காங்க. டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா நீங்க அங்கேயே இருங்க. சார், நான் அவனை உடனே பார்க்கணும். சரி, நான் உடனே வந்துடுறேன். நீ அங்கேயே இருங்க. இதோ இப்பவே கிளம்பிட்டேன். என்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனா உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்.
லெட்ஸ் கோ. சார் என்ன விஷயம்? வாங்க. நல்லா இருக்கீங்கல்ல? சௌக்கியமா இருக்கீங்கல்ல? உனக்கு என்னய்யா ராஜா மாதிரி இருக்க? என் நிலைமையை பாத்தியா? நான் இங்க இருந்து பேசாம ஜெயில இருந்திருக்கலாம். ஆமா, நான் எப்படி இருந்த ஆலியா? என்னையா ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு நல்ல ஐட்டம் இல்லையா? நான் எத்தனை நாளைக்கு அவனை மொத்த பார்த்துட்டு இருக்க சொல்லு பார்க்கலாம். எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த அவஸ்தை? சார் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு வேற கேஸ் கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டு அங்க போயிருவாங்க. அதுக்குள்ள நான் வேற ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். சார் யாரோ ஒரு ஆம்பளை மம்பளை உள்ள நுழைஞ்சு நம்ம ஆளுங்க 2 பேரை ஷூட் பண்ணிட்டாங்க சார். ஷிட்! என்ன பாக்குற? வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, தீரனும் ஏசி லதாவும் தான். ஏய் அவங்கள யாரும் உள்ள விட்டதே? இதான்டா ஃபூல். நானா? ஆமாடா, உன்னை ஃபாலோ பண்ணி தான் 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. கோர்ட்ல கத்தி பேச மட்டும் போதாது, சுத்தி பாக்கணும் யார் கூட வராங்கன்னு. தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறேன். இனிமே உனக்கு வேலை கீழ் கோர்ட்ல இல்ல, மேல் கோர்ட்ல. ஃபூல்! இந்த நாயை தூக்கி வெளியே போடுங்க. Finish! முடிஞ்சா ஒரு கதை. அடுத்து உன் கதை தாண்டா. அவனை விடாதீங்க. Don't leave him. Kill him.
கேடிடா நீ அன்னைக்கு பேங்க்ல அழும்போது நான் அவனை குழந்தைன்னு நினைச்சேன்டா. இப்ப இவ்வளவு வேலை பண்ணணும்னு தெரியாம போச்சு. அன்னைக்கு என்ன சொன்ன? என் தங்கச்சி உன விட்டுருக்கு, என்ன வேணாலும் பிடிச்சிக்கு, அவ குழந்தை மாதிரி என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. அன்னைக்கே உசுரை எடுத்துருக்கணும்டா. அன்னைக்கு விட்டுட்ட, ஆனா இன்னைக்கு Please be seated. நாமெல்லாம் இங்க கூடி இருக்கிறது தீரனை பத்தி ஒரு முடிவெடுக்கத்தான். டாக்டர் ராமூர்த்தி, kindly proceed. Thank you, Your Honor. இங்கே இருக்கும் டாக்டர்களை தவிர மற்றவர்களுக்கு மனிதனுடைய மூளையை பற்றிய மருத்துவ ரீதியான விஷயங்கள் புரியாது தெரியாது என்ற காரணத்திற்காக தீரனுடைய பிரச்சனையை
மிகவும் எளிய முறையில் நான் விளக்கி கூறுகிறேன். தீரனுடைய பின்பக்க மண்டையில் பலமாக அடிபட்டிருப்பதால் அவருடைய மூளையின் ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் தன் கடந்த கால நினைவுகளை இழந்து விட்டார். இதை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா என்று சொல்வார்கள். தீரனுடைய மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதி இதுதான், இந்த கருப்பான பகுதி. இந்த பகுதியினுடைய வேலை என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசாபாசங்களை இது பதிவு செய்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. உதாரணமாக தன் பெயர், தன் குடும்பம், மனைவி மக்கள், தனது ஆசாபாசங்கள், தனக்கு மிகவும் பிடித்தமானவருடைய எல்லா விஷயங்களையும் இது பதிவு செய்து தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்கிறது. இது பாதிக்கப்பட்ட 6 மாதத்திற்குள் குணமாகாவிட்டால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துவிடும். பிறகு புதிதாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் மட்டுமே ஞாபகத்துக்கு வரும், நினைவுக்கு வரும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் தீரனுக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதி 6 மாதமாகியும் குணமடையாததால் அவனுக்கு மனைவி மக்கள், ஆசாபாசங்கள், அவனுக்குள் இருந்த குரோதம் எல்லாம் அழிந்து விட்டது, மறந்து விட்டது. இனிமேலும் அவனுடைய கடந்த கால நினைவுகள் அவன் நினைவுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்ட பகுதியை தவிர மூளையின் மற்ற பகுதிகள் நன்றாகவே இருப்பதால் பேசும் மொழி, தன்னுடைய நடவடிக்கைகள், தன்னுடைய உத்தியோகம் எல்லாம் பழையபடியே இருக்கும். I would like to know the opinion of Dr. Jean Paul. I agree with Dr. Ramuti. There are no chances of any personal memory retrieval. And yours, Dr. Meena? டாக்டர் ராமமூர்த்தி சொன்ன மாதிரி நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை. யுவர் ஆனர், அதெல்லாம் இருக்கட்டும். தீரனை வாழ்நாள் பூரா உள்ள தள்ளுறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த கேஸ கோர்ட்டு கொண்டு போய் ஜெயிக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த 3 சிறந்த நியூரோ சர்ஜன் வாக்குமூலப்படி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு குற்றவாளிக்கு தான் செய்த குற்றமோ அல்லது அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றமோ அவனுக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இபிகோ 328 செக்ஷன் 25 கீழ் அவனை தண்டிக்க சட்டத்தில் இடமே கிடையாது. அதையும் மீறி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தால் செக்ஷன் 330 கீழ் எனக்கு வேற வழி இல்லை. என்னுடைய தீர்ப்பு 2 வார்த்தைகள் தான். கேஸ் டிஸ்மிஸ்ட். மோனா, நான் சொல்றதை கேளுமா. என் புருஷனை என்ன மறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. முதல்ல நீங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது உங்களுக்குள்ள காதல் இருந்துச்சா? இல்லையே. பழக ஆரம்பிச்ச பிறகு 2 பேரும் காதல் பட ஆரம்பிச்சீங்க. am I correct? இப்போ மறுபடியும் 2 பேரும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிங்க. கடவுள் தீரனுக்கு ஒரு பக்கம் தண்டனை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் புது வாழ்க்கையை அமைச்சிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. அது ஆனா நீ செஞ்ச புண்ணியம். அத நீ முழுசா பயன்படுத்திக்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? You want to see him? Come on.
யார் நீங்க? நான் யாருன்னு தெரியலனா கூட உங்க இதயத்தை கேட்டு பாருங்க, அது சொல்லும். இத நான் சொல்லல, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க சொன்னது. நீ செத்துட்டா நான் உன் கூடவே வந்துருவேன், உழைச்சுக்கிட்ட அழகான வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பேன். எப்படி பார்த்தாலும் நாம 2 பேரும் ஒன்னதான் இருக்க போறோம்னு நீங்க சொன்னீங்க. நீங்க உங்க சத்தியத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். Dheeran, you're my love. You're my life. You're my life. Go on. I love you, Dheeran. நீங்க தான் என் உயிர். வாங்க வீட்டுக்கு போலாம். God bless both of you. இனி